வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்ற பயம் காரணமாக அவசரமாக கூட்டணி ஒப்பந்தங்களை திமுக கையெழுத்திடுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். உடனே ஒப்பந்தம், உடனே கையெழுத்து, உடனே வெளியிடுறாங்க, உடனே தொகுதி பங்கீட்டுக்குள்ள எல்லாம் நடவடிக்கை எடுக்குது. இதுல அவசரம் காட்ட வேண்டியது அவசியம் என்னன்னா, விட்டா எங்க போவாங்க? ஆப்ஷனு ஏடிஎம்கே வருவாங்க. பயந்து காலில் விழாத குறையா கெஞ்சி இன்னைக்கு சீக்கிரம் அவசரமா முடிக்க பாக்குறாங்க. எல் முருகனை ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுத்தது ஏன்? தேர்தலில் நிற்க வைக்க வேண்டியதுதானே? தேர்தலில் நிற்க வைத்தால் ஜெயிக்க முடியாது என்று உங்களுக்கே தெரியும் என்று பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தமிழ்நாட்டில் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என கூறும் பாஜக, தைரியம் இருந்தால் மத்திய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் எந்த தொகுதியிலாவது போட்டியிட வையுங்கள், அப்பொழுது தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்றும் சவால் விட்டுள்ளார். எல்முருகனை ஏன் ராஜ்யசபா எம்பி ஆக்குனீங்க? எலெக்ஷன் நிக்க வைக்க வேண்டியதானே? ஏன் நிக்க வைக்கல? நின்னா ஜெயிக்க முடியாது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்த வையுங்கள். பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால், தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால், இந்த இரண்டு நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நிறுத்த வையுங்கள். மழை காலங்களில் நிவாரணம் கொடுக்காமல் மோசடி செய்தவர் பிரதமர் மோடி என கடுமையாக விமர்சித்துள்ள அமைச்சர் செஞ்சி மஸ்தான், பிரதமர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்து வருவதாகவும் அதன் மூலம் நிலங்களை வாங்கி அம்பானிக்கும் அதானிக்கும் விற்று வருவதாகவும் சாடினார். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியின் முகத்திரையை கிழித்து நாட்டை விட்டே விரட்டும் வரை ஓய மாட்டோம் என்றும் அமைச்சர் மஸ்தான் கூறினார். மழைக்கு நிவாரணம் கொடுக்காத மோசடி செய்த வேலை ஒண்ணு. பாரத பிரதமர் வேலையை பார்க்கல. அவரு இந்த நிலம் வாங்கி விற்கிறாங்க பாருங்க, ரியல் எஸ்டேட் வேலை மாதிரி. இந்த நாட்டை 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க. விற்கிறவங்க யாரு? மோடி, அமித்ஷா. வாங்குறவங்க யாரு? அம்பானியும் அதானியும். இந்த நாட்டை கொள்ளையடித்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு விற்கின்ற மோடியை முகத்திரையை கிழித்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய நாட்டை விட்டு மோடியை துரத்தும் வரை ஓய மாட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கின்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எனக்கு தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற தனிப்பட்ட விருப்பம் எதுவும் கிடையாது, கட்சி தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை நான் செய்வேன் என்று தெரிவித்துள்ளார். நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அந்த பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை கட்சி எனக்கு நாளைக்கு இதை செய்யுங்க அப்படின்னா செய்வதற்கும் தயாராக இருக்கின்றேன். இந்த கட்சியை பொறுத்தவரை எல்லாம் மக்கள் சேவைதான். இது செய்ய என்றால் செய்ய போகின்றேன். இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 20 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ள பாஜக MLA நயினார் நாகேந்திரன், பிரதமர் மோடி வருகையின் போது கூடிய தொண்டர்களுக்கு பணம் மற்றும் உணவுப் பொருட்கள் எதுவும் தரவில்லை, அது தானாக கூடிய கூட்டம் என்றும் தெரிவித்துள்ளார். நாங்கள் யாருக்கும் காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, கூட்டம் தன்னால. எத்தனை தொகுதிகளை கைப்பற்ற நினைக்கிறீங்க? 20 தொகுதிகளுக்கு மேலாக கைப்பற்ற. எங்களிடம் குக்கர் சின்னம் உள்ளது. நீங்கள் பொய் செய்திகள், வதந்திகள் மற்றும் யூகங்களை வைத்து கேட்காதீர்கள். நானும் OPSம் வருங்காலத்தில் அரசியலில் ஒன்றிணைந்து செயல்படுவதாக முடிவெடுத்துள்ளோம். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கூட்டணி முடிவானதும் விரைவில் அறிவிப்போம் என்று TTV தினகரன் கூறியுள்ளார். எங்களுக்கு ஏற்கனவே குக்கர் சின்னம் இருக்கு. நீங்க ஏதோ வதந்திகளை எல்லாம் வச்சுக்கிட்டு, பொய் செய்திகளை வச்சுக்கிட்டு, யூகங்களை வச்சுக்கிட்டு எங்களை தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க. இன்னும் சில நாள்கள் பொறுத்திருங்க. எல்லாம் உங்களுடைய அனுமானங்களுக்கும் உங்களுடைய யூகங்களுக்கும் உறுதியாக விடை கிடைக்கும்.
தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினால் எதிர்க்கட்சிகளுக்கு வாக்கு விழுவதைப் போல பிரதமர் மோடி வந்து பேசுவதாலும் அவருக்கு இருக்கும் ஆதரவு குறைந்து வருகிறது என்று பிரதமர் மோடியின் வருகையை விமர்சித்துள்ள திராவிட கழக தலைவர் கி வீரமணி தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அடிக்கடி வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மோடி இன்னும் வேகமாக இந்த எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நமக்கு லாபம். காரணம், ஒவ்வொரு முறையும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி அதற்கு முன்னால் அண்ணாமலை பேசினால் நிறைய ஓட்டு எதிர்க்கட்சிக்கு கிடைக்குமோ அதுபோல இன்றைக்கு மோடி பேச ஆரம்பித்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அவர் வந்து போகும்போது ஏற்கனவே அவருக்கு இருந்த ஆதரவை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறார். எனவே அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு மோடி வர வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.